بسم الله الرحمن الرحيم. سأل سائل بعذاب واقع للكافرين ليس له دافع من الله ذي المعارج تعرج الملائكة والروح إليه في يوم كان مقداره 50,000 سنة فاصبر صبرا அடுத்ததாக சகோதரர் மசூத் உஸ்மானி அவர்கள் மரணத்தை மறந்த மனிதா என்ற தலைப்பில் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு. கண்ணியமிகுந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய செயல் திட்டத்தை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்தி பிற மக்களுக்கும் செயல்படுத்த வைப்பதற்கான ஒரு நிகழ்ச்சியாக இந்த குடும்பவியல் தர்பியா இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே மரணத்தை மறந்த மனிதா என்கின்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் கண்டுபிடிப்புகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, கல்வி அறிவு உயர்ந்து கொண்டே இருக்கிறது. எந்த அளவிற்கு கல்வி அறிவு உயர்ந்து கொண்டிருக்கிறதோ, கண்டுபிடிப்புகள் உயர்ந்து கொண்டிருக்கிறதோ, அதற்கு சற்றிலும் குறைவில்லாத வகையில் மனிதர்களுக்கு மத்தியில் ஏராளமான விஷயங்களில் கருத்து முரண்பாடுகளும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. எந்த ஒரு செய்தி எடுத்துக்கொண்டாலும் அதில் இரண்டு கருத்துக்கள். ஒரு விஷயம் கூடுமா கூடாதா, நாம் உண்ணுகிற உணவாக இருக்கட்டும், உடுத்துகிற ஆடையாக இருக்கட்டும், நம்முடைய குடிபானங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் மனிதனுக்கு இது கெடுதலா அல்லது நன்மையா என்று எடுத்துக்கொண்டால் அந்த இரண்டையுமே கெடுதல் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறாங்க, நன்மை என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். நாம் உண்ணக்கூடிய உணவிலே மாமிசங்கள் அது சாப்பிடலாமா கூடாதா, இறைச்சி மீன் போன்றவைகள் சாப்பிடலாமா கூடாதா, சாப்பிடலாம் என்று ஒரு கூட்டம் சொல்லும், சாப்பிடக்கூடாது மனிதனுக்கு கேடு என்று சொல்லக்கூடியவரும் இருக்கிறார்கள். நாம் குடிக்கக்கூடிய குடிபானங்கள்ல நம்ம ஃபில்டர் வாட்டர் குடிக்கிறோம், சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் குடிக்கிறோம். அது குடிக்கலாமா கூடாதா, அது குடித்தால் உடலுக்கு கேடா அல்லது நன்மையா என்று பார்த்தால் அதில் ரெண்டு கருத்துக்கள். குடிக்கலாம் என்று சொல்லக்கூடியவர்கள், குடிக்கக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள். இப்படி மனித வாழ்க்கையில் இரண்டரை கலந்திருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் மனிதர்களுக்கு மத்தியில் இரண்டு கருத்துக்கள் இருக்கிறது. ஆனால் கருத்து முரண்பாடுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரே ஒரு விஷயம் மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கிறது என்று சொன்னால் அது மரணம் என்கின்ற அந்த நிகழ்வு மட்டும்தான். மரணத்தை பற்றி யாருமே விவாதிப்பதில்லை. மரணம் இருக்குதா இல்லையா, இருக்குது இல்லை அப்படின்னு யாராவது வரைக்கும் விவாதித்திருக்கிறார்களா? மாற்று கருத்துக்களுடையவர்கள் இருக்கிறாங்களா? மரணம் இல்லை என்று மறுக்கக்கூடியவர்கள் யாரும் இருக்கிறார்களா? இந்த உலகத்தில் கொள்கை கோட்பாடுக்கு அப்பாற்பட்டு, கடவுள் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டு, மனிதனாக பிறந்த எல்லா மனிதருக்கு மத்தியில கருத்து முரண்பாடுக்கு அப்பாற்பட்ட ஒரே ஒரு விஷயம் இருக்குன்னா அது மௌத்து மட்டும்தான். மரணம் என்றால் கண்டிப்பா இருக்குது. மறுமையை நம்பாதவர்கள் கூட மரணத்தை நம்புகிறார்கள். அப்படிப்பட்ட இரண்டு கருத்துக்கு இடமில்லாத இந்த மரணம் குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல பேசுகிறான். மவுத்துங்கிற அந்த வார்த்தையை மட்டுமே நீங்கள் குர்ஆன் எடுத்து பாருங்க, கிட்டத்தட்ட 51 இடங்களுக்கும் அதிகமான இடத்துல மவுத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய மரணங்கள் எப்படி எல்லாம் ஏற்படும் என்பதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு இடங்கள்ல பேசுகிறான். எந்த அளவிற்குன்னா, இந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணத்தை பற்றி திருமறை குர்ஆன்ல பேச வேண்டிய அவசியம் என்ன? குர்ஆன்ல வரிசை எடுத்து பாருங்க. ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத், நீங்க எங்கிருந்தாலும் உங்களுக்கு மரணம் வரும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாவும் மரணத்தை அடைந்தே தீரும் அல்லாஹ் சொல்றான். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் வலிக்குல்லி உம்மத்தின் அஜல், எல்லா மனிதனுக்கும் அந்த மரணம் என்கின்ற காலக்கெடு இருக்கிறது. குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபைன்னஹு முலாகீக்கும், எதை விட்டும் நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ அப்படிப்பட்ட மரணம் உங்களை வந்தடைந்தே தீரும். பல்வேறு இடங்கள்ல மௌத்து உண்டு, மரணம் உண்டு என்று அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கின்றான். இன்னும் எந்த அளவிற்கு என்று சொன்னால்
மரணத்துக்கு அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை உறுதி என்று அல்லாஹ் சொல்கிறான். திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஅபுது ரப்பக ஹத்தா யத்தியக்கல் யகீன். உறுதி வருகின்ற வரையிலும், உறுதியான ஒரு அந்த நிகழ்வு, சந்தேகத்துக்கு இடமில்லாத ஒன்று, மரணம் என்கின்ற அந்த நிகழ்வு, அது வருகின்ற வரையிலும் உடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப யாரும் அதை மறுக்கவில்லை, யாரும் அதில் கருத்து முரண்பாடு கொள்ளவில்லை, யாரும் அதில் சந்தேகம் கொள்ளவில்லை. மனிதர்களுக்கு மத்தியிலே சந்தேகம் இல்லாத, கருத்து வேறுபாடு இல்லாத, முரண்பாடுகள் இல்லாத இந்த மரணத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அளவிற்கு குர்ஆனில் திரும்ப திரும்ப பேசுவதற்கான காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, மரணத்தை மறுக்காத மனிதன், மரணத்தை நம்பக்கூடிய மனிதன் இந்த மரணம் குறித்து அலட்சியமாக இருக்கின்றான், மரணத்தை மறந்து இருக்கின்றான். மரணம் இருக்கா இல்லையா யார்கிட்ட கேட்டாலும் இருக்குன்னு தான் சொல்லுவோம். எப்ப அப்படின்னு கேட்டா அதுக்கு இன்னும் நாள் இருக்கிறது. நம்முடைய உதடு சொல்லும், நம்முடைய வாயு சொல்லும் மரணம் இருக்குன்னு. நம்முடைய நப்ச உள்ளத்துல மரணம் என்கின்ற ஒரு நிகழ்வு இல்லாவிட்டால் ஒரு மனிதன் எப்படி வாழுவானோ அது மாதிரியான நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறது. மரணத்தை எதிர்பார்த்த செயல்பாடு மனிதனிடத்துல இல்லை. மரணத்தை நம்பாதவன் எப்படி வாழ்வானோ அது மாதிரியான ஒரு நிலை மனிதர்கள்ட்ட இருக்கிற காரணத்தினால் தொடர்ச்சியா குர்ஆனுடைய பல்வேறு வசனங்கள் அல்லாஹ் சொல்றான், மரணம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அப்போ ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய வாழ்வு எப்படி இருக்கணும்னா, மரணத்தை, மௌத்தை எதிர்பார்த்த வாழ்வு. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அல்லாஹ் நம்மளுக்கு மரணத்தை தந்து விடுவான். இந்த உலக வாழ்க்கைங்கிறது மனிதர்களுக்கு, உலக வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது 36வது அத்தியாயம் சூரத்துல் யாசீன் என்கின்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான், வமன் வஅம்மிருஹு நுனக்கிசுஹு ஃபில் ஹல்கி. என்னுடைய படைப்பிலேயே மனிதர்களுடைய அந்த வாழ்நாள் என்பது இறங்குமுகமாக இருக்கிறது. மனிதன் பிறந்துட்டான்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு வருடம் ஆயிட்டுனா ஒரு வயசு ஆயிடுச்சு, 2 வருடம் 2 வயது ஆகிவிட்டது, நாட்கள் போக போக வயது ஏறிக்கொண்டே இருக்கிறது என்று நாம் சொல்லுவோம். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவருடைய வாழ்க்கை பின்னோக்கி கொண்டே இருக்கிறது, அவருடைய வாழ்நாள் கரைந்து கொண்டே இருக்கிறது. எப்படி ஃப்ரீசர்ல இருந்து நாம ஒரு ஐஸ் கட்டி எடுத்து நம்ம வெளியில வைக்கிறோம் வைங்களேன், எப்படி அது உருகி கொண்டே இருக்குமோ, உள்ள இருக்கிற வரைக்கும் அது பாராதான் இருக்கும், அது கட்டியா இருக்கும், உருகாமல் இருக்கும். ஆனா வெளியில அந்த குளிர்சாதன பெட்டியிலிருந்து வெளியில கொண்டுட்டோம்னு சொன்னா, வெப்பமான பகுதியை கொண்டுட்டோம்னு சொன்னா வேகமாக கரைந்து கொண்டே இருப்பது மாதிரி ஒரு மனிதன் தன்னுடைய தாயினுடைய கருவறையில் இருந்து வெளிவந்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய வாழ்நாள் என்கிறது பின்னோக்கி கொண்டே இருக்கிறது. மரணம் குறித்து நம்ம அதிகமா பேசுறோமா? பேசுவோம். எப்ப பேசுவோம்னா, நம்மை சுற்றி உள்ள பகுதியில் ஏதாவது ஒரு மரணம் நடந்துருச்சுன்னா அந்த நேரத்தில் அதை பத்தி பேசுவோம். எப்போ ஒருக்க மரணம் சம்பந்தமான செய்திகள் நமக்கு நினைவுறுத்தப்பட்டால் அப்ப கொஞ்ச நேரம் அந்த சிந்தனை இருக்கும். ஆனா இதை தவிர்த்து ஏனைய நேரங்கள்ல மரணம் குறித்த சிந்தனை நமக்கு இருக்குதானா? இல்ல. அல்லாஹ் எப்படி அமைச்சிருக்கிறான்னா, நாம விரும்பிய விரும்பாமலோ ஒவ்வொரு இஸ்லாமியனும் அவருடைய வாழ்க்கையில அதிகமாக மரணத்தை பற்றி நினைவு கூறக்கூடிய வகையில அவருடைய செயல்பாடுகளை அமைக்கணும் இஸ்லாம் சொல்லுது. அதனால பாருங்க, ஒரு மனிதன் உறங்க செல்கின்ற பொழுது கூட மரண சிந்தனையை தான் ஒரு மனிதன் படுக்கணும். உறங்குகின்ற பொழுது ஒரு மனிதன் ஓத வேண்டிய பிரார்த்தனை என்ன? எல்லாருமே சொல்லிடுவோம். என்ன ஓதணுங்க? சொல்லுங்களேன், கவனிக்கிறேன். அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியா ஒரு துவா இருக்குது. அது மாதிரி இன்னொரு துவா இருக்கிறது, அல்லாஹும்ம அஸ்லம்து நப்சி இலைக் ஓ வஜ்ஜஹது வஜ்ஹி இலைக் ஓ ஃபவ்வல்து அம்ரி இலைக். என்னுடைய காரியம் எல்லாவற்றையும் இறைவா நான் உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன். நம்முடைய எல்லா காரியத்தையும் நம்ம யார்கிட்ட ஒப்படைக்கிறோம்? அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறோம். படுக்கிறோம், படுத்த நிலையில நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய தூக்கத்திலேயே கூட மரணத்தை அல்லாஹ் நமக்கு வைத்து விடலாம். நம்முடைய நிரந்தர மரணத்தை அல்லாஹ் வைத்து விடலாம். அல்லாஹ்விடத்துல நம்முடைய காரியம் எல்லாவற்றையும் இறைவா நான் படுக்கின்றேன், நான் உறங்குகின்றேன், என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய இதர விஷயங்கள் எல்லாவற்றையும் உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன். அந்த சிந்தனையில படுக்கணும். ஏன்னா எழுந்திருப்பது உறுதி இல்லை, நாம எழுந்திருக்காமலே இருந்து விடலாம், நம்முடைய நிரந்தர மரணம் வந்து விடலாம். அதனால உறங்க செல்கின்ற பொழுது நாம ஓதக்கூடிய அந்த பிரார்த்தனை கூட மரணத்தை நினைவு கூற சொல்கிறது. தூங்கி விழித்த பொழுது கூட அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா, எங்களுடைய இந்த உறக்கத்திற்கு பிறகு
உறக்கம் என்கின்ற மரணத்திற்கு பிறகு எங்களுக்கு விழிப்பு என்கின்ற அயாத்தை தந்தானே, வாழ்நாளை தந்தானே, வாழ்க்கையை தந்தானே, அப்படிப்பட்ட இறைவனுக்கே எல்லா புகழும். நீங்க தூங்கும் போதும் மௌத்த நினைங்க, தூங்கி எழுந்திருக்கும் பொழுதும் மரணத்தை நினைவு கூறுங்கள். எங்கேயாவது வெளியில செல்றீங்களா, பயணத்துல போகும்போது நம்ம பயணத்துவா ஓதுவோம், சுபஹானல்லதி சஹ்ரலனா ஓதுவோம் இல்லையா, அந்த வசனம். அதற்கு அடுத்து ஒரு துவா, பயண துவா இருக்கு. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ சஃபரினா ஹாதல் பிர்ர வத்தக்வா வ மினல் அமலி மா தரல்லா அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சஃபரனா ஹாதா வத்வி அன்னா புஅதஹு அல்லாஹும்ம அந்த சாஹிபு ஃபிஸ் சஃபர் வல் ஹலீஃபத்து ஃபில் அஹ்ல். இந்த வார்த்தையை நல்ல கவனிங்க, ஒரு நீண்ட துவா. அந்த துவாவில் நம்ம என்னெல்லாம் சொல்றோம், என்னுடைய பயணத்தை இலகுவாக்கு, தூரத்தை எனக்கு சமீபமாக ஆக்கு, எல்லாம் சொல்றோம். அதுல அல்லாஹும்ம அந்த சாஹிபு ஃபிஸ் சஃபர், இறைவா என்னுடைய பயணத்தில் நீதான் என்னுடைய பயண தோழன். கூட யாரும் வர்றதில்ல, வெளியூருக்கு போற நாம மட்டும் தான் போறோம். இந்த பயணத்தில் எனக்கு தோழன் நீதான். வல் ஹலீஃபத்து ஃபில் அஹ்ல், என் குடும்பத்திற்கு நீதான் பாதுகாவலன். குடும்பத்தை விட்டுட்டு போறோம் இல்லையா, அந்த பயணத்தில் கூட நம்ம மரணித்து போயிடலாம். எந்த நேரத்திலும் ஒரு மனிதனுக்கு மரணம் வந்து விடலாம். மரணத்தை நினைவு கூறத்தக்க ஒவ்வொரு இஸ்லாமியரும் அவனுடைய வாழ்க்கையில அவன் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சிந்தனையை புகுத்தி வைத்திருக்கிறான். உறங்க சென்றாலும் மரண சிந்தனை, உறக்கத்திலிருந்து விழித்தாலும் மரண சிந்தனை, பயணத்தில் சென்றாலும் மரண சிந்தனை. எல்லா நேரத்திலும் நம்முடைய சிந்தனை இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. இந்த உலக வாழ்க்கை எப்பொழுது முடியும் என்பது என்னை படைத்த இறைவனை யாருக்கும் தெரியாது. உலகம் எப்போ அழியுன்னு கேட்டா அதுக்குன்னு பெரிய அடையாளங்கள் சிறிய அடையாளங்கள் இருக்குது. அதை பற்றி நாம சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது எப்பொழுதும் வரலாம். ஆனா ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரையில அவனுக்கு மௌத்து வந்துடுச்சுன்னா அவ்வளவுதான். உலகம் அழித்தா என்ன, அழியாவிட்டால் என்ன, யுக முடிவு நாளுங்கிறது வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட மரணம் வந்துவிட்டால் உலகத்துக்கு அவனுக்குள்ள தொடர்பு முடிந்து விட்டது. அதிகமாக ஒவ்வொரு இஸ்லாமியனும் தன்னுடைய வாழ்க்கையில அவனுடைய மரணம் குறித்த அந்த சிந்தனை என்பது அவனை பண்படுத்தும், பக்குவப்படுத்தும். தவறில் இருந்து தற்காத்து நிறுத்தக்கூடிய கேடயமாக இந்த மௌத்து சிந்தனை இருக்கிறது. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதிகப்படியாக இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற பேராசையை தகர்க்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் மௌத்து தான். இன்னைக்கு மனிதன் இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டு இறைவன் தடுத்த வகையில் எல்லாம் பொருளாதாரத்தை தேடுறான். ஏன் தேடுறான்? அதிகப்படியா உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற பேராசை மனிதனுக்கு வருகின்ற பொழுது, பொருளாதார தேடலின் பொழுது இறைவன் வகுத்த அந்த எல்லையெல்லாம் மீறுகிறான். ஹராம் ஹலாலை பார்ப்பதில்லை, எது தடுக்கப்பட்டது எது அனுமதிக்கப்பட்டது என்கின்ற எந்த ஒரு பொருட்படுத்தலும் இல்லாமல் எனக்கு பொருளாதாரம் வந்தால் போரும் என்கின்ற ஒரே குறிக்கோள் அவனுக்கு ஏற்படுகிறது. என்ன காரணம்? அவனுக்கு இருக்கக்கூடிய பேராசை. இந்த பேராசையை தகர்க்கக்கூடிய ஒரே ஆயுதம் மௌத்துடைய சிந்தனை தான். எல்லா விஷயமும் பொருளாதாரம் மட்டும் இல்ல, ஒரு மனிதனுடைய இல்லற வாழ்க்கை, உலகத்தினுடைய இன்ன பிற இன்பங்கள், எதை எடுத்துக்கொண்டாலும் எல்லை மீறிய ஆசை என்பது, வரம்பு கடந்த ஆசை என்பது ஒரு மனிதனை தவறிழைக்க வைக்கிறது. இல்லறமா இருந்தாலும் சரிதான், மனைவி இருக்கவே வேறொரு பெண்ணோட தொடர்பு ஒரு மனிதனுக்கு ஏற்படுதுன்னா அவனுக்கு அந்த விஷயத்தில் அதிகப்படியான ஆசை, பேராசை. உலகத்தை அனுபவிக்கக்கூடிய இன்னபிற விஷயங்கள்ல மற்ற மனிதர்களை காட்டிலும் ஒருவன் அதிகமான அந்த உலகத்தில் மூழ்கி திளைக்கிறான் என்று சொன்னால் அதற்கு அவன் இருக்கக்கூடிய பேராசை. அப்ப பேராசை என்பதுதான் ஒரு மனிதனுடைய அனைத்து வகையான தவறுகளுக்கும் அடிப்படையா இருக்குது. அந்த தவறில் இருந்து ஒரு மனிதனை தற்காக்கக்கூடிய கேடயமாகத்தான் இந்த மௌத்து சிந்தனை இருக்குது. எந்த நேரத்தில் அல்லாஹ் எனக்கு மௌத்தை வைக்கலாம், எந்த நேரத்தில் அல்லாஹ் எனக்கு மரணத்தை தரலாம். அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதிகமாக இதை பற்றி நீங்கள் நினைவு கூறுங்கள். இந்த உலக வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப அற்பமானதுங்க. 50 வருடமோ 60 வருடமோ யாருக்கு எவ்வளவு எத்தனை வயசுங்கிறது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஆனா வாழக்கூடிய இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில ரொம்ப நீண்ட நெடு வாழ்க்கை மாறி நமக்கு ஒரு எண்ணம் ஏற்படும். ஆனால் இது அற்பம் என்பது நமக்கு எப்ப புரிய வரும் சொன்னா நம்முடைய மௌத்துக்கு பிறகுதான், மரணத்துக்கு பிறகுதான் இந்த நம்ம வாழ்ந்த வாழ்க்கைங்கிறது எவ்வளவு மட்டரகமானது, எவ்வளவு அற்பமானது என்பதை இந்த வாழ்க்கையை விட்டு நாம வெளியேறும் பொழுதுதான் நாம வாழ்ந்த வாழ்க்கையை குறித்த தரம் என்னங்கிறது நமக்கே புரிய வரும்.
உலகத்தில் நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். நாம படிக்கக்கூடிய காலகட்டத்தில் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய காலகட்டத்தில் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களை பார்க்கும்பொழுது நாம எப்போ 10ஆம் வகுப்பு படிக்க இப்பதான் நம்ம 2ஆம் வகுப்பே படிக்கிறோம், இன்னும் 8 வருஷம்லாம் இருக்குது அப்படின்னு அந்த அந்த கல்லூரி பருவத்தில் பள்ளிக்கூட காலங்களில் அந்த வாழ்நாளுங்கிறது ரொம்ப நீண்ட மாதிரி தெரியும். அதே நேரத்தில் அவன் 10th முடிச்சு வெளியில வந்துட்டான், அதாவது +2 முடிச்சு வெளியில வரும்பொழுது நண்பர்கள்ட்ட பேசிக்கிட்ட பேச்சு எப்படி இருக்கும்னா, இன்னைக்கு தான் ஒன்னா வந்து இந்த ஸ்கூல்ல சேர்ந்த மாதிரி இருந்துச்சுப்பா, +2 முடிஞ்சிருச்சு, 12 வருஷம் முடிஞ்சிருச்சு, 10 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அப்ப அந்த வட்டத்தில் இருந்து பார்க்கும் பொழுது ஒரு நீண்ட நாள் மாதிரி ஒரு தோற்றம் அவனுக்கு தெரியும். அதை விட்டு வெளியேறுகிற பொழுதுதான் நம்ம ரொம்ப அற்பமான நாள் தான் வாழ்ந்திருக்கிறோங்கிறது அவனுக்கு புரிய வரும். உலகத்தில் இதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். அல்லாஹ்வும் திருமறை குர்ஆன்ல ஒரு மனிதனுடைய உலக வாழ்க்கையினுடைய தரம் குறித்து அவன் மறுமையில் தான் உணர்வான் என்பதை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது யதகாஃபத்துன பைனஹும் இல்லபிஸ்தும் இல்லா அஷரா, இப்படி பேசுவானா, மனிதருக்குள்ள ரகசியமா பேசிக்கொள்வான் மறுமையில. இல்லபிஸ்தும் இல்லா அஷரா, ஒரு 10 நாள் தான் உலகத்துல வாழ்ந்திருக்கிறோம். இவன் வாழ்ந்த 60 வருட அல்லது 70 வருட வாழ்நாள் குறித்து மறுமையில பேசும் பொழுது எப்படி பேசுவான்னா, 10 நாள் தான் உலக வாழ்க்கை, அவ்வளவுதான் இருக்கும் என்கின்ற அளவில் மறுமையோட ஒப்பிடும் பொழுது அவனுக்கு ரொம்ப அற்பமாக தெரியும். இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நஹனு ஆலம் பிமா யகூலூன் இது யகூலூன அம்சலுஹும் தரீகத்தன் இல்லபிஸ்தும் இல்லா யௌமா. மறுமையிலே சில அறிவாளிகள் பேசிக் கொள்வார்கள், உலகத்தை நம்ம எவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கிறோம், ஒரே ஒரு நாள் தான் வாழ்ந்திருக்கிறோம். ஒரு சிலர்களுடைய பார்வையில உலக வாழ்க்கை 10 நாள் மாதிரி தெரியுது, அறிவாளிகளுடைய பார்வையில உலக வாழ்க்கை ஒரே ஒரு நாள் தான்பா அப்படின்னு சொல்லுவானாம். இது எல்லாவற்றையும் மறுக்கக்கூடிய வகையில் அல்லாஹ் பேசுறான், நீங்கள் உலக வாழ்க்கையினுடைய தரம் குறித்து எப்படி பேசிக்கொண்டாலும் சரி, 10 நாள் என்று சொன்னாலும் சரி, ஒரு நாள் என்று சொன்னாலும் சரி, அல்லது 1 மணி நேரம் என்று சொன்னாலும் சரி, அது அதை விட குறைவுதான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். மறுமையில தான் இந்த உலகத்தினுடைய தரம் புரியும் அல்லாஹ் சொல்றான்னா, மறுமையில தான் புரியணும் போல தெரியுது அப்படின்னு அல்ல, உலகத்திலே நம்ம உணரணும். நம்முடைய மௌத் எப்பனாலும் வரலாமே, எந்த நேரத்திலும் நமக்கு மரணம் வரலாமே. மரணம் குறித்த அந்த எதிர்பார்ப்பும் அது குறித்த ஒரு சிந்தனையும் ஒரு மனிதனுக்கு வருகின்ற பொழுது அது எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும் சொன்ன, ஒரு மனிதன் தவறு செய்ய முற்படுகின்ற பொழுது இந்த நேரத்தில் எனக்கு அல்லாஹ் மௌத்தை தந்துட்டா என்னுடைய நிலைமை என்ன ஆகும்? அப்ப யோசனை பண்ணி பாருங்க. ஒரு தவறு செய்ய ஒரு மனிதன் முனைகிறான், தனிமையில் இருக்கிறான், தவறான காட்சிகளை பார்த்து கொண்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் மலக்குல் மௌத் அவனுடைய ரூகை கைப்பற்றி விட்டால், உலகத்தை எடுத்துக்கணுமே, ஒரு சினிமா தேட்டருக்கு போயிட்டான்னு வைங்க, சினிமா பார்க்க கூடாது, அது எங்கேயுமே தேட்டரில் போயும் பார்க்க கூடாது, டிவிலையும் பார்க்க கூடாது. ஒரு சினிமா தேட்டரில் போய் படம் பார்த்துருக்கிற நிலைமையில் அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, தூக்கிட்டு வராங்க. இவனை பத்தி ஊர் உலகம் எப்படி பேசும்? சாதாரணமா ஒரு நோய்வாய்ப்பட்டு இறந்து போட அவன் மேல பரிதாபப்படுவாங்க. அதே நேரத்தில் மரணிச்சிட்டாலே பரிதாபப்படுவார்கள் என்று இருந்தாலும் கூட இவன் எங்க இவனுக்கு மௌத்து வந்திருக்குன்னா சினிமா தேட்டர்ல மௌத்து வந்திருக்குது. அப்ப அவன் இந்த மாதிரி நிறைய கெட்ட பழக்கமும் இருக்கு, அவனை பற்றி உண்டான ஒரு தவறான எண்ணம் ஏற்படும். இவன் எங்க மௌத்தானா அப்படிங்கறத குடும்பத்தில் உள்ள ஆட்கள் சொல்றதுக்கே வெட்கப்படுவாங்க. உலகத்திலே இப்படிப்பட்ட இழிவு என்று சொன்னால் அவனுடைய ரூகை கைப்பற்ற வரக்கூடிய மலக்குல் மௌத்து ஒரு தவறான நடத்தையில இஸ்லாம் தடுத்த ஒரு செயலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவனுடைய உயிர் கைப்பற்றப்பட்டால் ஈமான் அவன்கிட்ட இருந்து விலகுதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமினுன். ஒரு இறை நம்பிக்கையாளன் அவன் விபச்சாரம் செய்ய மாட்டான், செய்யக்கூடாது, விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதீர்கள் என்று சொல்லப்பட்ட அந்த தீமையை ஒருவன் செய்ய முற்படுகிறான்னு சொன்ன அந்த நேரத்தில் அவனுடைய ஈமான் விலகுகிறது, அவனுடைய ஈமான் இல்ல. லா யஷ்ரிகு ஷாரிகு ஹீன யஷ்ரிகு வஹுவ முஃமினுன். ஒரு இறை நம்பிக்கையாளன் திருடக்கூடிய நேரத்தில் அவனிடத்தில் ஈமான் இல்லாமல் போகிறது. ஒரு இறை நம்பிக்கையாளன் மது அருந்தக்கூடிய நேரத்தில் அவனிடத்தில் ஈமான் இல்லாமல் போகிறது. ஒரு தவறான செயலை நாம் செய்ய முற்படுகின்ற பொழுது நம்முடைய ஈமானுடைய பலவீனத்தை காட்டுகிறது. ஈமான் விலகிய நிலையில் மரணித்தால் நம்முடைய மறுமை நிலை என்ன? யாராவது சிந்தித்தோமா? மணிக்கணக்கில் டிவியில சீரியல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே, இறைவனுடைய சிந்தனையை மறந்து
மறுமை சிந்தனை மறந்து உலகத்திலே மூழ்கி ஆபாசமான காட்சிகளை, தவறான நடத்தைகளை அதுல என்ன காட்டுகிறான்? டிவியில மனிதனுக்கு உலகத்துக்கு தேவையான எதையாவது சொல்றானா? இல்ல. ஒரு குடும்பத்தை கெடுக்கிறது எப்படி, அடுத்தவனுடைய மனைவியை தவறான நடத்தையில ஈடுபடுத்துவது எப்படி, மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை ஏற்படுத்துவது எப்படி, இது மாதிரியான உலக வாழ்க்கைக்கு கொஞ்சமும் தேவையற்றதை தவிர வேற என்ன காட்டப்படுகிறது? அதில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கணம் அல்லாஹ் நமக்கு இந்த நேரத்தில் மரணத்தை தந்து விட்டான் அப்படின்னு சிந்தனை வரும்பொழுது இயல்பாகவே என்ன செய்வோம்? கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிடுவோம், டிவி அணைச்சு போடுவோம். ரசூல் அதனால தான் சொல்றாங்க, எல்லா நேரத்திலும் மரணத்தை பற்றி உண்டான சிந்தனை உங்களுக்கு வரணும். அது ஒரு மனிதனை தவறில் இருந்து உங்களை தற்காத்து நிறுத்தக்கூடிய கேடயம் சொன்னாங்க. எப்படி தொழுகை கேடயமா இருக்குதா இல்லையா? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்பது மானக்கீரான அருவருப்பான செயலில் இருந்து ஒரு மனிதனை தடுக்கிறது. அஸோமு ஜுன்னத்துன். நோன்பு என்பது அது ஒரு மனிதனை நரகத்திலிருந்து தடுக்கக்கூடிய கேடயம் சொன்ன மாதிரி, மரண சிந்தனை என்பது ஒரு மனிதனுடைய தீமையிலிருந்து அவனை தடுக்கக்கூடிய மிகப்பெரிய கேடயம். அது எல்லா நேரத்திலும் அந்த சிந்தனை. அந்த சிந்தனை அற்றவர்களாகத்தான் இன்றைக்கு பெரும்பாலான இஸ்லாமியர்கள் இருக்கிறோம். நம்முடைய பொருளீட்டலாக இருக்கட்டும், ஆடம்பரமான நம்முடைய சுகபோகமான வீடு வாசல் கட்டுறமா இல்லையா? ஒரு அறிஞன் சொன்னா, ஒரு மனிதன் அவன் உண்ணாதவற்றுக்கு சம்பாதிக்கின்றான், அவன் வசிக்காதவற்றை கட்டுகிறான் அப்படின்னு சொன்னார் ஒரு அறிஞர். அவன் வசிக்காதவற்றை கட்டுகிறான். வசிக்காதவற்றை கட்டுறதுல என்ன அர்த்தம்? வசிக்கிறதுனால வீடு கட்டுறான், உண்ணுவதற்குத்தான் அவன் சம்பாதிக்கிறான், உண்ணாதவற்றுக்காக சம்பாதிக்கின்றான், வசிக்காதவற்றுக்காக கட்டுகிறான். என்ன அர்த்தம்னா, அவனுடைய தேவைக்கு அதிகமாக 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு வீடு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்காது. வீடு பார்த்தா கோட்டை மாதிரி இருக்கணும். 50 பேர் 60 பேர் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஒரு நாள் கூட அந்த இவன் கட்டிய அந்த வீட்டில் எல்லா இடத்துலையும் படுத்திருப்பானா? இல்ல. இவனுக்கு ஒரு அறை தான், அந்த அறை தான் இவன் இருப்பான். ஆனா இவன் கட்டின வீடு எப்படி இருக்கும்னா ஒரு மிகப்பெரிய பேலஸ் மாதிரி இருக்கும். அதான் சொன்ன, வசிக்காதவற்றை கட்டுகிறான். முழுமையாக நீ வசிக்க போறதே இல்ல. உண்ணாதவற்றுக்காக சம்பாதிக்கின்றான். சம்பாத்தியம் எப்படி இருக்குன்னா ஒரு 10-20 தலைமுறை உட்கார்ந்து இருக்கிற அளவுக்கு அவன் சம்பாதிக்கின்றான். இது சம்பாதிக்கிற தவறு இல்லை. ஹலாலான முறையில் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம். ஆனா அவனுடைய சம்பாத்தியம், அவனுடைய உலக வாழ்வு என்பது மவுத்துடைய சிந்தனையை விட்டும் அவனை திசை திருப்பி விடக்கூடாது. எந்த நேரத்தில் வேணா நம்ம பயிரலாங்கிற அந்த சிந்தனை அவனுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கு இஸ்லாமியர்கள்ட்ட இருக்குதான்னு பார்த்தா இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் ஒருவர் இறைவனை சந்திக்க விரும்புவாரோ அவரை சந்திக்க சில பாங்குக்கு நேரம் ஆயிடுச்சு. இந்த அல்லாஹுடைய தூதர் மரணம் குறித்து சொல்கின்ற பொழுது, மன் அஹப்ப லிகா அல்லாஹ், யார் ஒருவன் அல்லாஹுவை சந்திக்க விரும்புகிறானோ அஹப்பல்லாஹு லிகாஹு, அவனை சந்திக்க அல்லாஹ்வும் விரும்புகிறான் என்று சொன்னார்கள். இப்ப அல்லாஹ்வை சந்திக்க விரும்புறதுன்னா என்ன? அல்லாஹ்வை யாரு சந்திக்க விரும்புவாங்க? யாராக இருந்தாலும் நம்ம யார்கிட்ட கேட்டாலும் அல்லாஹ்வை சந்திக்க நமக்கு விருப்பம் இருக்காங்க கேட்டா கண்டிப்பா விருப்பம் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா சஹாபாக்கிட்ட அந்த செய்தியை சொன்ன மாத்திரத்திலேயே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, வலைஸ மின்னா அஹதுன் இல்லா வஹுவ யக்ரஹுல் மௌத், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கள்ல எல்லாருமே மரணத்தை வெறுக்கத்தானே செய்யறோம். அல்லாஹ்வை சந்திக்க விரும்புதல் தான் மௌத்த விரும்புதல் அப்படின்னு அர்த்தம். இப்ப சஹாபாக்கள் இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலே அவர்கள் கேட்ட கேள்வி என்னன்னா, வலைஸ மின்னா அஹதுன் இல்லா வஹுவ யக்ரஹுல் மௌத், எங்களை எல்லாருமே மௌத்த வெறுக்கத்தானே செய்யறோம், யாருமே மௌத்த விரும்பலையே. மௌத்த விரும்பினா அல்லாஹ்வை சந்திக்கிற விரும்பினான்னு அர்த்தம். யாருமே மௌத்த விரும்பவில்லை யார சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மௌத்த விரும்புறது மௌத்த வெறுக்கிறது அப்படின்னா சாதாரணமா நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல நமக்கு மௌத்தை பற்றி விருப்பம் இருக்குதான்னு கேட்டா விருப்பம் இருக்கு இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் விளக்குறாங்க, வலாக்கின் இதா ஸஹஸல் பஸர், ஒரு மனிதனுடைய பார்வை நிலைகுத்தி நிற்கும், பார்வை மேலோங்கி இருக்கும். சதுரு, ஒரு மனிதனுடைய உள்ளங்கள் அதனுடைய நெஞ்சல் அப்படியே கொதிக்கும். அவனுடைய மயிர்கால்கள் எல்லாம் சிலிர்த்து விடும், அவனுடைய கால் விரல்கள் ஒன்றோடு ஒன்று பின்னிக்கொள்ளும்.
சக்கராத்துடைய அந்த நேரத்தில் ஒரு மனிதனுடைய பார்வை மேலோங்கி இருக்கும், அவனுடைய நெஞ்செல்லாம் அப்படியே பதபரட்டு கொண்டு இருக்கும், அவனுடைய மயிர்கால்கள் எல்லாம் சிரித்து இருக்கும். இந்த மாதிரியான நேரத்தில் யார் ஒருவன் அந்த நேரத்தில் யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறானோ அவனை சந்திக்க அல்லாஹும் விரும்புகிறான். அந்த நேரத்தில் யார் அல்லாஹ்வை சந்திக்க வெறுக்கின்றானோ அவனை சந்திக்க அல்லாஹும் வெறுக்கின்றான். இந்த செய்தியை நம்முடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாருங்க. நமக்கு இந்த நேரத்தில் மலக்குல் மௌத் வந்து உயிரை கைப்பற்ற போறாருன்னா நாம் அதுக்கு தயாராக இருக்கிறோமா? விரும்பியோ விரும்பாவிட்டாலோ கட்டாயம் நாம் மரணித்தே ஆகும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மரணிக்கக்கூடிய தருவாயில மலக்குல் மௌத் உயிரை கைப்பற்ற வருகின்ற பொழுது நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கும்? சந்தோஷமான முறையில், மகிழ்ச்சியான முறையில் நாம் இறைவனை சந்திக்க போகிறோம் என்று மௌத்தை விரும்பியவர்களாக நம்முடைய மரணத்தை எதிர்பார்ப்போமா அல்லது வெறுக்குவோமா? நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம்? நம்மில் பலரும் மரணத்தை வெறுக்கத்தான் செய்வோம். இந்த நேரத்தில் மௌத்து வரக்கூடாதுன்னு நினைப்போம். ஒன்று, நாம் செய்த தவறுகள், அதற்கான பிராயச்சித்தம் தேட வேண்டும். எத்தனையோ தீமைகளை நாம் செய்திருக்கிறோம், தீமைகளுக்கான பரிகாரம் தேடாமலேயே இந்த நிலையில் நாம் மரணித்தால் கட்டாயமாக அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய குற்றவாளியாக நாம் நிறுத்தப்படுவோம். எனவே இப்போ மரணம் வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்குவோமா இல்லையா? அதற்கான தயாரிப்புகளை நாம இந்த நேரத்தில் எப்ப மரணம் வந்தாலும் சரிதான், நான் மௌத்தை எதிர்கொள்ள தயார், இறைவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா வழிபாடுகளையும் நான் சரியாக செய்திருக்கின்றேன். ஒரு ஆளு பயணத்தில் போறாரு டூ வீலர்ல, இடையில அங்க டிராபிக் போலீஸ் வழிமறிச்சு அங்க லைசன்ஸ் செக்கிங் நடக்குது அல்லது ஹெல்மெட்டுக்கு நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது யாரு விரண்டு ஓடுவான்? யார்கிட்ட எந்த ஒரு ஆவணம் இல்லையோ, யார்கிட்ட ஹெல்மெட் இல்லையோ, வேற ஏதாவது குறுக்கு பாதையில தப்பிச்சு போகலான்னு நினைப்பான். அதே நேரத்தில் யார் எத்தனை இடத்துல டிராபிக் எனக்கு என்ன, என் இடத்துல எல்லா ஆவணங்களும் இருக்கிறது, ஹெல்மெட் இருக்குது, வண்டிக்கான ஆவணம் இருக்குது, லைசன்ஸ் இருக்குது, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று சொல்லி அதை எதிர்கொள்ள தயாராக போனா இல்லையா? உலகத்தில் வேண்டுமானால் எப்படி வேணாலும் தப்பித்து விடலாம், ஆனா மரணத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது. மலக்குல் மௌத் வந்துவிட்டால் கட்டாயமாக அதிலிருந்து நாம எப்படி விரண்டோடினாலும் சரி நமக்கு முன்னால நிக்கும். நல்லா சொல்றான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, நீங்கள் எந்த மரணத்தை கண்டு விரண்டோடுகிறீர்களோ ஃபைன்னஹு முலாகீக்கும், அது உங்களை சந்திக்கும். நல்லா சொல்றான், உங்க பின்னால பிடிக்கும். நல்லா சொல்லல, சந்திக்கும், உங்களுக்கு முன்னால நிற்கும். பின்னால் விரட்டுவது போன்று நீங்கள் விரண்டோடுவீர்கள், ஆனா அது உங்களுக்கு முன்னால நிற்கும். மரணத்தை நோக்கித்தான் ஒரு மனிதனுடைய வாழ்வு நகர்ந்து கொண்டிருக்கிறது. எந்த நேரத்தில் நமக்கு மௌத்து வந்தாலும் அதை எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். என்னிடத்தில் இறைவன் சொன்ன இபாதத்துகள் இருக்கிறது. என்னுடைய மௌத்திற்கு பிறகு என்னுடைய மன்னரை முதல் மறுமை வரை எனக்கு துணையாக அமல் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா? மன்னரேன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது மௌத்துக்கு பிறகு, அது ஒரு நீண்ட நெடு கால வாழ்க்கை. அது யாரும் நம்ம கூட வரமாட்டாங்க, கபர் வரைக்கும் தான். அதிகமான நபித்தோழர்கள் அதை நினைத்து வருந்தி இருக்கிறார்கள், அழுதிருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க மன்னரைக்கு போயிட்டு அதிகமாக அழுவாங்களாம். அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில நரகம் குறித்து பேசப்படுது, நரகத்தினுடைய கொடுமைகள் குறித்து பேசப்படுது, அப்பொழுதெல்லாம் ஏற்படாத அந்த பயம் கவலை உங்களுக்கு இங்க மன்னரைக்கு வந்து விட்டால் வருகிறதே, என்ன காரணம்? அவங்க சொன்னாங்க, இன்னல் கபர, இந்த கபர் இருக்குத அவ்வளவு மன்சிலும் மின் மனாசில் ஆகிரா, மறுமையினுடைய வீடுகள்ல முதல் வீடு மன்னரை தான். எனவே அந்த மன்னரை வாழ்க்கையில எவன் ஒருவன் ஈரேற்றம் அடைந்து விட்டானோ அதற்கு அடுத்தடுத்து உள்ள வார்த்தைகள் அவன் வாழ்க்கையில வெற்றி அடைந்து விட்டான். யார் மன்னரை வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விட்டானோ அவன் அதற்கு பிறகு உள்ள எல்லா வாழ்க்கையிலும் நஷ்டம்தான். எனவேதான் இந்த மன்னரை குறித்து நான் அதிகமாக அழுகிறேன்னு சொன்னாங்களாம். இப்போ மௌத்து வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம எவ்வளவு வணக்கத்தை கையில வச்சிருக்கிறோன்னு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதரை அடக்கம் செய்து விட்ட பிறகு அவனுடைய விசாரணைக்கு பிறகு நல்லவராக இருந்தால் அவன் அருகில் ஒரு மனிதர் அமர்வார். அழகான தோற்றத்தில் நறுமணம் கமல ஒரு மனிதர் இருப்பார். இவன் கேட்பானா, யார் நீ யார்பான்னு கேட்பான். மன்னன் தனி யார்? அமலுக்க சாலியா, நீ உலகத்தில் வாழும் பொழுது நீ செய்த நல்லறங்கள் தான் நான் என்பதாக சொல்லும். பாவியாக இருந்தால் கெட்ட தோற்றத்தில் மிக மோசமான விகாரமான தோற்றத்தில்
துர்நாற்றம் வீசக்கூடிய ஒருவர் அந்த ஜனாசா அருகில் வந்து அமருவார். யார் என்று கேட்கப்படும். நீ செய்த தவறுகள், நீ செய்த தீமைகள் என்று சொல்லப்படும் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, இந்த உலக வாழ்க்கையில மறுமையை மறந்து, மரணத்தை மறந்து, இந்த உலகத்தினுடைய இன்பங்கள், ஆசாபாசங்கள் அதிலேயே நம்ம மூழ்கி விட்டோம் என்று சொன்னால் கட்டாயமாக நம்முடைய மௌத் வேளையில கடுமையான வேதனைக்கு நாம் உள்ளாக்கப்படுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய உயிர் கைப்பற்றக்கூடிய அந்த வேலை குறித்து நமக்கு விரிவாக விளக்குகிறார்கள். அதை ஒரு காட்சிப்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நீண்ட செய்தி. பாவியினுடைய உயிர் எப்படி கைப்பற்றப்படும், நல்லவர்களுடைய உயிர் எப்படி கைப்பற்றப்படும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தெளிவாக சொல்கிறார் என்று சொன்னால், இந்த வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை நமக்கு வழங்கப்பட்ட வாழ்க்கை, திரும்ப இந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கவே செய்யாது. அல்லாஹ் சொல்றான், இல்ல வண்ணலனா கர்ரத்தன், மனிதன் சொல்லுவானா எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான், ஃபன தபர்ரா மின்ஹும் கமா தபர்ரஉ மின்னா, எங்களை யாரெல்லாம் வழிகெடுத்தார்களோ, யாரை நம்பி உலகத்திலே நாங்கள் தீமைகளை செய்தோமோ, மறுமையை மறந்தோமோ, மரணத்தை மறந்தோமோ, அப்படிப்பட்டவர்களிருந்து விலகி நல்லவர்களோடு நாங்கள் சேர்ந்து வாழ்றோம். லோ அண்டலனா கர்ரத்தன், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பை தா என்று மனிதன் கேட்பான். அது மாதிரி எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பை தந்தால் நான் நல்லறங்கள் செய்து நல்லவனாக மாறிவிடுகிறேன்னு சொல்லுவான். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பை தந்தால் எனக்கு இருக்கக்கூடிய சொத்து பத்துக்களை எல்லாம் இறைவழிகள் தர்மம் செய்து விடுவேன் சொல்லுவான். யாருடைய கோரிக்கையும் அங்கே ஏற்கப்படாது. இந்த உலக வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப அற்பமான சொற்பமான இந்த வாழ்க்கையில நாம் மரணத்திற்கு பிறகு உள்ள அந்த வாழ்க்கைக்காக இந்த உலகத்தில் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அதிகமாக செய்யணும். குறிப்பாக நாம் நமக்கு மட்டுமே வாழ்ந்துவிட்டு மரணிக்காமல் சமுதாயத்திற்காக இந்த இஸ்லாமிய மார்க்கம், இந்த இஸ்லாமிய கொள்கை நமக்கு கிடைத்தது போன்ற தௌஹீதுடைய கொள்கை பிற மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சமுதாய நலன் அக்கறை கொண்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கணும். அதான் ஒரு அர்த்தமுள்ள வாழ்வு. ஒரு மனிதன் தனக்கு மட்டுமே வாழ்ந்து மரணிக்கிறான் வைங்களேன், நமக்கும் விலங்குகளுக்கு எந்த வித்தியாசம் இல்லைன்னு ஆயிடும். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில பிறருக்காக, சமுதாயத்திற்காக, சமுதாய மக்கள் மேலோங்க வேண்டும் என்பதற்காக, அவர்களுடைய மார்க்க அறிவிற்காக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்திருக்கிறான்னு சொன்னா, இவனுடைய மௌத்து என்பது சமுதாய மக்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது. அந்த ஜனாசாவை பற்றி மக்கள் எல்லாம் ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வஜபத், இவருக்கு கடமையாகிவிட்டது. சிறிது நேரத்துக்கு பிறகு இன்னொரு ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது. அந்த ஜனாசா கொண்டு செல்லப்படுகின்ற பொழுது மக்கள் எல்லாம் அவரை ரொம்ப இகழ்ந்து அவர்கிட்ட இந்த தீமைகள் குறித்து பேசுறாங்க. அப்பொழுதும் அல்லாஹ்வுடைய தூதர் வஜபத் என்று சொன்னார்கள். சஹாபாக்கெல்லாம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே வஜபத் வஜபத்னு சொல்றீங்கல்ல, வஜபத்னா என்ன, கடமையாகி விட்டதுன்னா எது கடமையாகி விட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, முதலில் ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது. அந்த ஜனாசா குறித்து மக்கள் எல்லாம் ரொம்ப புகழ்ந்து பேசினார்கள். அவரிடத்தில் இந்த நன்மை குறித்து பேசினார்கள். அந்த மக்களுடைய அந்த வார்த்தை இருக்கிறதே, அவர் செய்த நன்மை, இவர் நல்லவர், இவர் சமுதாயத்திற்காக பாடுபட்டவர், இவரை நாம் இழந்து விட்டோம் என்று மக்கள் அவர் குறித்து பேசின அந்த வார்த்தை இருக்குதே, இவர் சொர்க்கவாதி என்பதற்கான அடையாளம்னு சொன்னாங்க. அவருக்கு சொர்க்கம் கடமையாகிவிட்டது. இன்னொரு மனிதர் வாழும் காலமெல்லாம் பிறருக்கு தீங்கிழைத்து, பிறருக்கு தொல்லை கொடுத்து, பிறருக்கு இன்னல் கொடுத்து ஒருவர் வாழ்ந்திருக்கிறார். அந்த மனிதனுடைய மௌத்திற்கு பிறகு மக்கள் எல்லாம் அவரை இழந்து பேசுகிறார்கள். இவர் நரகத்துக்குரியவர் என்பதற்கு அந்த மக்களே சாட்சின்னு சொன்னாங்க. சிந்தித்து பாருங்க, இந்த ஹதீஸ், இந்த நபி மொழியை கொஞ்சம் ஆழ்ந்து கவனித்து பாருங்கள். யார் மௌத்தா போன பிறகு மக்கள் அவர் குறித்து பேசணும்னா யார் குறித்து பேசுவாங்க? நல்லவர், சமுதாயத்திற்கு நல்லது செய்தது தானே பேசுவாங்க. தன்னளவில் ஒரு மனிதன் நல்லவனாக வாழ்ந்து மௌத்தா போனான்னு வைங்களேன், இவரை பத்தி யாரும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. புகழ்ந்து பேசுகிறார் என்று சொன்னால் அது எப்பொழுது சாத்தியம்? அந்த மக்களுக்காக, அந்த சமுதாயத்திற்காக அவர் வாழ்ந்திருக்கிறார். அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் பேச முடியும். அப்ப நாம் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது பிறருக்காக நம்முடைய மௌத்திற்கு பிறகு நம்மை பேச வேண்டும். பிறர்கள் பேசப்படணுங்கிறதுக்காக வேண்டி செய்யக்கூடாது, அது மோசடி ஆயிடும். நாம் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய அர்ப்பணிப்புகள், இந்த கொள்கைக்காக நாம் செய்யக்கூடிய தியாகங்கள் இயல்பாகவே நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்ம 4 பேர் பாராட்டி பேசுறான்னு வைங்களேன்,
அந்த மக்களுடைய அந்த வார்த்தையே நாம் சுவனவாதி என்பதற்கான சாட்சி என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்னு சொன்னா, இந்த உலகத்துல நாம் நமக்கு மட்டுமே வாழ்ந்து விட்டு மரணிக்காமல் இந்த உலக வாழ்க்கையில் மரணத்தை எதிர்பார்த்து மௌத்தை எதிர்பார்த்து அந்த மௌத்திற்கான தேவைகளை அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, மத்தஸ்ஸாஅத் யா ரசூலுல்லாஹ், மறுமை எப்பொழுது வரும்? மறுமை எப்பொழுது வரும் என்பது இருக்கட்டும், வமா அதத்தலஹா, அதற்கான எதை சேமித்திருக்கிறாய், அதற்கான எதை தயாரித்திருக்கிறாய்? நம்முடைய 40 வயது வாழ்க்கையில 60 வயது வாழ்க்கையில நம்முடைய நிலையான நிரந்தரமான வீழ்ச்சியற்ற அந்த மறுமைக்காக நான் சேமித்த சேமிப்பு என்ன? நம்மில் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய கேள்வி அது. மரணம் குறித்த சிந்தனை ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அதிகமாக எல்லா நேரத்திலும் எங்கு சென்றாலும் அவனுடைய சிந்தனை நம்முடைய வாழ்க்கை இப்பொழுது முடிந்து விடலாம், அடுத்த வினாடியில் முடிந்து விடலாம், அடுத்த நிமிடம் முடிந்து விடலாம் என்கின்ற அந்த எதிர்பார்ப்போடு இருக்கின்ற பொழுது அவன் தன்னுடைய தீமையிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கும் மறுமைக்கான அதிகமான தேடல்களை இபாதத்துகளில் கவனம் செலுத்துவதற்கும் சமுதாய மக்களுக்கான தியாகம் அர்ப்பணிப்புகள் செய்வதற்கும் இந்த சிந்தனை தான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. எனவே வாழ்நாளில் அதிகமாக மரணத்தை பற்றி சிந்தித்து அந்த மரணத்துக்கு பிறகு உண்டான வாழ்க்கைக்காக தேடல்களை அதிகமாக தேடக்கூடிய மக்களாக உள்ள இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.